ஹாய், வெல்கம் டு படவட்டி விலாக்ஸ். எல்லோரும் கேட்டிருந்தீங்க உங்கள் தொழில் என்ன அப்படின்னு. எங்கள் தொழிலை ஒரு படமாக பிடிச்சி போட்டிருக்கேன். இதுதான் எங்கள் தொழில். எங்களுடைய ஒரு நாள் வருமானமும் இதுதான். ஒரு நாள் வருமானம் கிடையாது, ஒரு நாள் வரும், மறுநாள் வராது. இதுதான் எங்கள் தொழில். நாங்கள் பண்ணுற தொழிலை நீங்களே ஃபுல் வீடியோவில் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஒரு வழியாக கடல் கிளம்பிட்டோங்க. காலைல ஒரு 8 மணி இருக்கும், கடல் கிளம்பியாச்சு. இந்த டயத்தில் போய் வலை இறக்குனா தான் அடுத்து நைட்டு அதே டயத்துக்கு வலை பிடிக்க முடியும். இந்த குரலுக்கு சொந்தக்காரர் அந்த பச்சை டிஷர்ட் தான், அது நான் தான். பாக்கி எல்லாருமே நம்ம பசங்க தான், நம்ம தம்பிங்க தான். இந்த வலைக்கு பேர் தான் கீச்சா மூச்சா வலைன்னு சொல்லுவாங்க. இந்த வலையில் மீன், நண்டு, கனவா எல்லாமே படும். ஒவ்வொரு ஊரில் என்ன அந்த வலைக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஊரில், அதாவது இந்த மல்லிப்பட்டினம் அந்த ஏரியாவில் கீச்சா மூச்சா வலைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த வலையில் நண்டு போடும். இப்போ நாங்கள் போகிறது நண்டுக்காக தான் போயிட்டுருக்கோம், நண்டு வலை இறக்கிறதுக்காக. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த 2 போட்டு எல்லாமே அந்த வலையை இறக்கிட்டு வர்றாங்க. எங்களுக்கு முன்னையே சீக்கிரமாக போய் இறக்கிட்டு வந்துடுவாங்க. நைட்டும் அதே மாதிரி. இப்போ காலையில் ஒரு 7 மணிக்கு போய் இறக்குறாங்க அப்படின்னா நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கெலாம் போய் வலையை பிடிச்சிடும். இல்லைன்னா வலை நமக்கு கிடையாது. வலையை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா வெட்டி விட்டு போயிடுவாங்க, வலையில் டேமேஜ் விழுந்துடும். அடுத்ததாக நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் வலை இறக்கிறதுக்கு. அந்த பச்சை கலரில் போடுறது தான் காவி, அதாவது வலை இருக்கிற இடம் தெரியறதுக்காக வந்து நைட்டில் வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பச்சை கலரில் போயா தூக்கி போட்டான்ல, அதுக்காக தான் அந்த காவி போட்டுக்கிறது. சில பேர் காவிம்பாங்க, சில பேர் போயாம்பாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இன்ஜினில் இந்த மாதிரி இறக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வலையை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் மொபைலில் ஜிபிஎஸ் அடிச்சுக்குவோம். எல்லா மொபைல்லையும் இருக்கும். சில பேர் ஜிபிஎஸ் ஒரிஜினலாக வச்சுருப்பாங்க. நாங்கள் ஃபோனில் ஜிபிஎஸ் அடிச்சுக்குவோம். நைட்டில் வந்து இருட்டில் வந்து இங்கே இது கரெக்டாக அந்த இடத்த வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதுவே ஜிபிஎஸ்னால் பாயிண்ட் அடித்து வச்சுக்குவோம். பாயிண்ட் அடித்து வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்லேயே வந்தோம்னா இது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வலையெல்லாம் ஃபுல்லாக இறக்கிட்டு வரிசையாக இந்த மாதிரி இறக்கிட்டு வரணும். ஒரு 1 கிலோமீட்டருக்கு இந்த வலை நிற்கும். சில பேர் நிறையா வலை வச்சுருக்காங்க, அதாவது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வச்சுருவாங்க. இந்த வலையோட மதிப்பு வந்து ஒரு 50,000 இருக்கும். சில பேர் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு போட்டு வச்சுருப்பாங்க. கடலில் பொறுத்தளவு ரொம்ப கவனமாக இறக்கணும். ஏன்னா அந்த வலை வந்து சில பேர் நமக்கு இறக்கிட்டே வருவோம். நாங்கள் இறக்கிட்டு எங்கிட்ட வீட்டுக்கு போனோம்னா அந்த வலையை அள்ளிட்டு போயிடுவாங்க. அதனால தான் நாங்கள் வெள்ளனுமே வந்து நாங்கள் இறக்குனது இப்போ 7 மணி 8 மணினா நாங்கள் நைட்டு 11 மணிக்கெலாம் வந்து இந்த வலையை ஏற்றிடுவோம். எப்போதும் இந்த வலையை ஏற்றுற வழக்கம் எப்படின்னா விடிய காலம் 3 மணி. நைட்டு எதுக்கு 11 மணிக்கு ஏற்றுறோம் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வலையை அள்ளுறதுக்காக சீக்கிரமாக வந்து அந்த வலையை அள்ளிட்டு இந்த வலையில் உள்ள நண்டு ஏதோ மீன் போட்டுருச்சுன்னா அதை கழிச்சிட்டு, அதாவது திருடிட்டு போகிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ வலை போட்டவனுக்கு நட்டமாக போயிடுது, ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ இந்த வலையை இறக்கிட்டு போகிறோம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து வலை இறக்கிட்டோம்னா வலை இறக்குறது தெரியாது, தண்ணிக்குள்ளே போயிடும். இதுக்கு மேலேயே இன்னொருத்தவங்க வந்து இறக்கிட்டு போயிடுவாங்க. இறக்கிட்டு போகும்போது நான் அந்த வலையை ஏற்றுறேன் அப்படின்னா அவங்களோட வலை மேலே வரும். நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை ஒன்றுமே பண்ண முடியாது, வெட்டி முடிச்சு போடுவோம். ஸோ வெட்டு விழுந்தால் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா புது வலையில் நம்ம நேரத்துக்கு போடுறோம், வெட்டு விழுந்தால் என்ன ஆகும், ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதே மாதிரி தான் ஒரு புது கைலி வாங்குகிறோம், அந்த கைலி அன்னைக்கே கிழிஞ்சு போச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம்ல. அதே மாதிரி தான் கடல் தொழிலில் நிறைய. கடல் தொழிலை பொறுத்தளவு சில பேர்லாம் வீட்டில் தான் மனசை கஷ்டப்படுத்துவாங்க, சுற்றி உள்ளவங்க தான் மனசை காயப்படுத்துவாங்கலாம் கிடையாது. கடல் தொழிலையும் இந்த தொழில் பண்ணுற இடத்துலையும் மனசை காயப்படுத்துவாங்க, ரொம்ப சங்கடத்தை கொடுப்பாங்க. வலையில் உள்ள நண்டை கழிச்சிட்டு போயிடுறது, இல்லையா வலையே தூக்கிட்டு ஓடி போயிடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதுதான் கடல் வாழ்க்கை. கடல் வாழ்க்கைன்னா இப்படி தான், கஷ்டமும் இருக்கும், நல்லதும் இருக்கும், நட்டமும் வரும், சந்தோஷமும் இருக்கும். இங்கே சில பேர் வந்து இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த தொழில் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியும். எங்களுக்கு நீங்கள் பண்ணுற தொழில் எங்களுக்கு பெருசாக தெரியும். எல்லா தொழிலையும் கஷ்டம் இருக்குது, கஷ்டம் இல்லாத தொழிலே கிடையாது. எல்லா தொழிலையும் ஆபத்து இருக்குது, எந்த தொழிலையும் ஆபத்து இல்லாத தொழிலே கிடையாது. இவ்வளோதாங்க வாழ்க்கை. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கடலில் உள்ளவன் கோடீஸ்வரன். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த வலையை ரொம்ப தெருவாக இருக்கணும். ரொம்ப சிக்கலானாலும் வலை ஏற்றும் போது ரொம்ப சிரமமாக போயிடும். ஏற்றும் போது வெறும் சுற்றி வரும், அதாவது ரெண்டுமே பின்னிக்கிட்டு வரும். பின்னிக்கிட்டு வந்தால் ஒன்றுமே பெறாது, நட்டம்தான். அதனால் இறக்கும் போது ரொம்ப கவனமாக இறக்கணும். இன்ஜினில் நிற்கிறா ரொம்ப கவனமாக நிற்கணும், ஸ்லோவாக வரணும். சில பேர் ஸ்பீடாக வந்து, அதாவது அந்த வலையை இறக்கி பழகினவங்களாம் ஸ்பீடாக இறக்குவாங்க. நம்ம பசங்களும் வலையை இறக்கி முடிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் போட்ட பச்சை கலர் காவி மாதிரி எண்டுலேயும் காவி போடணும், 2 இடத்துலையும் காவி போடணும். ஏன்னா இந்த இடத்துல காவி தொலைஞ்சாலும் ஆரம்பத்தில் உள்ள காவியை போய் கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 இடத்துலையும் காவி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஆங்கர் மாதிரி சின்னதாக வச்சுருப்போம்,
அதை அந்த இடத்துல போட்டு இழுத்துட்டு போவோம் அந்த வலை மாட்டிக்கணும். அப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே அந்த வலை இல்லை அப்படின்னா எவனோ தூக்கிட்டு போயிட்டான்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்ம பொழப்புக்கு எவனோ ஆப்பு வச்சுட்டான்னு அர்த்தம். ஒரு வழியாக வலையை இறக்கி முடிச்சிட்டோம். வலையை இறக்கிட்டு இப்போ திருப்பி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இனிமேல் நைட்டு 11 மணிக்கு தான் கிளம்புவோம். இப்போது நைட் ஆயிடுச்சு. கரெக்டாக மணி 11 மணி. நிலவு வெளிச்சத்தில் எப்படி தெரியுது பாருங்கள். போட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அந்த வலை இறக்கணும்ல அந்த இடத்துக்கு, அந்த பச்சை கலர் போயாவுக்கு ஜிபிஎஸ்ஸை பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். பசங்க எல்லாம் இன்ஜின் பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி இன்ஜின் பிடிச்சிக்குவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போவோம் வலை கிடக்கிற இடத்துக்கு. அந்த லைட் வெளிச்சம்லாம், அந்த ஒவ்வொரு லைட் வெளிச்சமும் தெரியறதெல்லாம் நம்ம ஏரியா தான். கடல்லேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நிலவு வெளிச்சத்துக்கு அழகாக தெரியும். லைட் அடிக்காமே அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். பசங்க எல்லாருமே தூக்க கலகத்தில் போயிட்டுருக்காங்க. ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. அந்த இடத்துக்கு ஆல்ரெடி அப்பயே வந்துட்டோம். அந்த வீடியோ எடுக்க முடியலங்கனால எல்லாம் அசதியில் படுத்து தூங்கிட்டோம். கரெக்டாக இப்போ டைம் வந்து 3 மணி இருக்கும். 3 மணிக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி நிலவை பார்த்தீங்களா எவ்வளோ கிளைமேட் அழகாக இருக்குன்னு. இப்போ ஆங்கர் தூக்குறோம். பசங்க ஆங்கர் தூக்கிட்டு இருக்காங்க. ஆங்கர் தூக்கிட்டு அந்த பச்சை கலர் போட்ட காலையில் செகண்ட் எண்டில் முடிஞ்ச காவிக்கு, பச்சை கலர் காவிக்கு இப்போ போய் அந்த காவியை எடுத்து, இப்போ தெரியும் பாருங்கள் காவி, அந்த ரைட் சைடு காரணம் அந்த தெரியுது பாருங்கள், அதுதான் காவி. பச்சை கலர் காலையில் வலை இறக்கணும்ல, 2வது எண்டில் போட்டு அந்த இடத்துல தான் போய் நங்கூரம் போட்டு கிடப்போம். இங்கேருந்து ஏற்றுனா ஸ்டார்டிங்கில் உள்ள இடத்துக்கு போயிடுவோம். இந்த பையன் எடுக்கிறாங்க பாருங்கள் காவி. தூக்கிட்டானா? இப்போ தூக்கிட்டுனா வலை ஏற்றுவானுங்க. வலை ஏற்றுனீங்கன்னா அதில் வரும் மீன், நண்டு எல்லாமே வரும். எங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக கிடைச்சது ஸ்டாரு, நட்சத்திரம் அப்படிம்பாங்க. சில ஊரில் வந்து கடவுளுக்கு அப்படிம்பாங்க. சில ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரில. எங்கள் ஏரியாவில் கடவுளுக்கும்பாங்க, ஸ்டாரும்போம். சில பேர் தெரியாதவங்க ஸ்டாரும்பாங்க. இங்கே நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. எங்களுக்கு அதுதான் நண்டும் ஸ்டாரும் அதிகமாக கிடச்சிச்சு. பரவாயில்ல, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஓரளவு எங்களுக்கு இன்றைக்கி வருமானம் நல்லா வந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பசங்க எப்படி வலை ஏற்றுறாங்க, அந்த வலையை எடுத்து அதில் வர்ற மீனை எப்படி மாற போடுறாங்க. ஏன்னா மாற போடுறதுனா மொத்தமாக வாங்கி போடாமல் அந்த மீன், இந்த ஸ்டார் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி போட்டால் தான் அதை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மீன், நண்டு எல்லாத்தையும் அந்த பையன் தூக்கி அந்த கம்பு கண்டால தூக்கி ஓரமாக வைப்பான். எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி போட்டால் சிக்கலாக போயிடும். நண்டை எடுக்க முடியாது, ஸ்டார் எடுக்க முடியாது. அதை எடுத்து ஒரு இடத்துல ஓரமாக ஒதுக்கி வச்சா தான் அதை மட்டும் தனியாக எடுக்க முடியும். இந்த நண்டை அங்கிட்டு மாற போகிறோம் பாருங்கள். எல்லாம் நம்ம தம்பிங்க தான். வேலை பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக வேலை பார்க்கணும். இல்லைன்னா நம்ம ஸ்பீடு விட்டோம் அப்படின்னா இலையில் போய் அந்த வலை மாட்டிக்கிறோம், சிக்கலாக போயிடும். மீன், நண்டு தான் எங்களுக்கு அதிகம் வந்துச்சு. இப்போ என்னென்னா ரொம்ப ஆபத்தானதெல்லாம் வரும். இப்போ வரும் பாருங்கள் ஒரு ஜெல்லி ஃபிஷ். இந்த ஜெல்லி ஃபிஷ் கூட அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது. அதாவது ரெட் கலர்னு ஒன்று இருக்கும், சிகப்பு கலரில் ஒரு ஜெல்லி ஃபிஷ் வரும். அந்த ஜெல்லி ஃபிஷ் ரொம்ப டேஞ்சரானது. இப்போ நம்ம பையன் மீன் கிளப்புற பாருங்கள், அந்த மீன் கெண்டை மீன். அந்த கெண்டை மீன் வந்து ரொம்ப நாரிடுச்சு, வீணாக போச்சு. அது காலையிலே பட்டிருக்கும் போல் அந்த மீன் ரொம்ப நாரி போச்சு. கருவாட்டுக்கு தான் போகும். இந்த கிளப்புறதெல்லாம் நண்டு தான், எல்லா இடம் நண்டு. அந்த வருது நான் சொன்னால ஜெல்லி ஃபிஷ், அந்த பையன் நம்ம தம்பி தட்டுறான் பாருங்கள், அந்த ஜெல்லி ஃபிஷ் தான். கண்ணில் போட்டுறக்கூடாது, ரொம்ப எரியும். இதுவாவது தேவையில்லை, இது ஒன்றும் பண்ணாது. ஆனால் அந்த ரெட் கலரில் ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் செஞ்சுரி அப்படிம்பாங்க. பட்டுச்சுன்னா கண்ணே காலி. லைட்டாக விரலில் போட்டால் கூட ரொம்ப டேஞ்சர் ஆகும். ரொம்ப ஆபத்தானதெல்லாம் இருக்குது. கனவா வரும், மீன் வரும், நண்டு வரும். எங்களுக்கு இன்றைக்கி அதிகம் கிடைச்சது நண்டு தான். நண்டும் ஸ்டாரும் தான். ஸ்டார் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. அதை வாங்கி மறுபடியும் அதை ஸ்டாரை எடுத்து மறுபடியும் தண்ணிக்குள்ளே தான் போடுவோம். நண்டு மட்டும் தான் வாங்குவாங்க. எங்களுக்கு அதிகம் வந்தது நண்டு தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன மீன் வருது, எவ்வளோ நண்டு வருதுன்னு உங்களுக்கே தெரியும். எண்டில் தெரியும் எவ்வளோ நண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எண்டில் காட்டியிருக்கேன். பசங்க எவ்வளோ ஸ்பீடாக வலை வாங்குறாங்கன்னு பாருங்கள். என்னென்ன வருதுன்னு அப்படியே தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, அவ்வளோ ஈஸியாலாம் அந்த வலையை வாங்கிட முடியாது. கையெல்லாம் ரொம்ப கடுக்கும். அந்த நம்ம உள்ளங்கையெல்லாம் அப்படியே கொப்பளிச்சு போயிடும். கயிறை பிடிச்சி வாங்குறோமா, நரம்பு தானே, அதை வாங்க வாங்க என்ன ஆகும், அந்த கைவிரல்லாம் ஹீட் ஆகி கொப்பளிச்சு போயிடும். சில பேர் புதுசாக வர்றவங்களுக்கு கை கொப்பளிக்கும். அதுவே வருஷ கணக்கில்
வலையை வாங்குறவங்களுக்கு அந்த கை கருங்கலாட்டம் மறுத்து போயிடும். மறுத்து போச்சுன்னா ஒன்றுமே தெரியாது, கல் மாதிரி இருக்கும். இந்த கடல் தொழில் பண்ணுறவங்களுக்கும் அது விவசாயம் அந்த மம்பட்டி பிடிச்ச கையும் பார்த்தீங்கன்னா பாறாங்கல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆயிடும். புதுசாக வந்து இந்த வலையை வாங்குறாங்க அப்படின்னா கை கொஞ்சம் நெருப்பு சுட்ட மாதிரி குபிளிச்சு போயிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டைட்டாக வரும். இந்த வீடியோவுக்கு வேணால் பார்க்க ஸ்பீடாக வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே இழுக்கிற பசங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ வலியும் வேதனை. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த தொழிலும் ஈஸியானது கிடையாது. எந்த தொழில்லையும் கஷ்டம் இல்லாமல் இருக்காது. எல்லாத்துலேயும் கஷ்டம் இருக்கும். ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கே புரியும்.
ஒரு வழியாக எல்லா வலையும் வாங்கி முடிச்சாச்சுங்க. இதுதான் கடைசி வலை. அந்த ஸ்டார்டிங்கில் போட்ட காவி இப்போ வரும் பாருங்க. காலையில் பகலில் வலை இறக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு பச்சை கலரில் போயா போட்டோம்ல, அந்த போயா இப்போ வரும் பாருங்க. அந்த பாருங்க வந்துருச்சா, தெரியுது பார்த்தீங்களா? அந்த போட்டோட பேக் சைடு தெரியும் பாருங்க, இப்போ வெளிச்சத்தில் தெரிஞ்சிருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ நம்ம பசங்க தூக்கம் வாங்கி பாருங்க அந்த போயாவை. அந்த எடுத்துட்டான் பாருங்க. அவ்வளோதான். ஒரு வழியாக வலையை ஏற்றி முடிச்சாச்சு. வலையை ஏற்றி முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது சும்மாலாம் உட்கார முடியாது, வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த நண்டெல்லாம் எடுத்து போட்டான்ல, அந்த நண்டெல்லாம் எடுக்கணும். எடுத்தால் தான் நம்ம விடிய காலம் போய் நம்ம அந்த நண்டை விற்கலாம். இந்த வலையில் போட்ட நண்டு இதுதான். இந்த வலை ஃபுல்லாக நண்டு இருக்கும். நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் உட்காந்து நண்டை கழிச்சிக்கிட்டு இருப்போம். கழிச்சா தான் அங்கே போய் விற்கலாம். இந்த ஒரு பாக்ஸ் தாங்க எங்களுக்கு கிடைச்ச நண்டு. மொத்தம் 25 கிலோ இருந்துச்சு. இது தாங்க எங்கள் தொழில்.